இப்போது இந்த மாற்றம் எல்லாம் எதுக்கு வேணும், ஏன் நம்ம மாறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாற்றம் எதற்கு வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கையில் டெய்லி அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள், துன்பங்கள், இதில் இருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரணும், அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற நம்மளும் வாழ்க்கையில் மாற்றத்தை தேடி தான் போகிறோம். அப்போ இந்த மாற்றத்துக்கான வழியை இந்த குரான் காட்டுது. இந்த குரான் வழி நடந்தால் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு. என்னென்ன பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாபாரம், உறவுகள்னால பிரச்சனை, நோய், கடன், மனநலம், இப்படி பல பிரச்சனைகள், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனையையும் பார்த்தாலும் அந்த எல்லா பிரச்சனையுமே 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அகப்பிரச்சனை, இன்னொன்று புறம். அகம்னா என்னதுன்னா நம்மளுடைய உள்ளம், மனம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. புறம்னா என்னென்னா வெளி பிரச்சனைகள், கடன், வியாபாரம், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனையுமே அகம், புறம், இந்த 2க்குள்ளாலே அடங்கிடும். இந்த 2க்குமே குரான் தீர்வு காட்டுகிறது. குரானில் தீர்வு இருக்குது. அதில் அகத்துக்கான பிரச்சனைக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அத்தியாயம் 10:57 வசனத்தில், மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அதாவது உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய நிவாரணம் இந்த குரானில் இருக்குன்னு அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்கிறான். இது அகம், உள்ளம் சம்மந்தப்பட்டதுக்கு. அப்போ புறம்னா வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில், அல்லாஹுவை அஞ்சியோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம அல்லாஹ் மற்றவங்களை அஞ்சாமல் பயந்து இது பண்ணாமல், அல்லாஹ் பார்த்துட்ருக்கான், அவனுக்கு நம்ம இது பண்ணணும்னு சொல்லி அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடம்னா எந்த பிரச்சனைக்கும் ஒரு வழியை அல்லாஹ் காமிப்பான். யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ்வை அஞ்சி பல பாவ மன்னிப்புகளை கோரி, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோர் ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார். அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு கவலையிலிருந்து அவரை அல்லாஹ் காப்பாற்றினான். நம்பிக்கை கொண்டவரை அவன் கைவிட மாட்டான். யூனுஸ் நபி அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது யூசுப் நபி வரலாறு. 12வது அத்தியாயம் 86வது வசனத்தில், யாக்கூப் நபி தனது மகனது பிரிவால் உடல் மெலிந்து பார்வை இழந்து இருந்தார். எனது துக்கத்தையும் கவலையும் அல்லாவிடமே முறையிடுகிறேன். இது அகம். நீங்கள் அறியாததை அல்லாவிடமிருந்து அறிகிறேன் என்று தமது உள்ளத்தின் துக்கத்தின் தீர்வை அல்லாவிடம் முறையிட்டார். இறுதியில் என்னாச்சு? அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டினான். அடுத்தது 50வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில், யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியுறாக அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. யாருக்கு உள்ளம் உள்ளதோ அப்படின்னா, யாருக்கு கல்பு, அந்த உள்ளம் லேசானதாக இருக்கிறதோ, அல்லது இந்த குரானை திரும்ப திரும்ப யார் அதை கேட்கிறாரோ இதில் அவங்களுக்கான விடை இருக்கும், படிப்பினை இருக்கும். யார் இதை செவித்தாழ்த்தி கேட்கிறாரோ அவருக்கு படிப்பினை உள்ளது. அப்புறம் 4வது அத்தியாயம் 174வது வசனத்தில், குரான் மக்களுக்கான தெளிவான ஒளி இந்த மக்களுக்கான தெளிவான ஒளின்னு இறைவனே கூறுகிறான். இந்த வசனத்தில் இந்த படிப்பினை எல்லாம் நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும். இந்த படிப்பினை ஒளி எல்லாமே நம்ம அந்த குரானில் வாசிக்கிறதோடு இல்லாமல் இதில் இருக்குங்கிறத நம்ம உள்ளத்தில் வாங்கிக்கிட்டு வேண்டும். அப்படின்னா நாம் அதை பெற்றுக்கொண்டு அதை நம்ம உள்வாங்கி செயல்பட வேண்டும். அதற்கு நம் உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும். அப்படின்னா எதுனாலும் அதை கிராஸ்ப் பண்ணக்கூடிய இதில் இருக்கணும். அதாவது உள்ளத்தை இறுக பிடிக்கக்கூடாது, பாறை போல் ஆயிடக்கூடாது. இறுகிய பாறை போல் மனம் எப்போவுமே இருக்கக்கூடாது. உள்ளம்
எதையுமே அதை உள் வாங்கி அதை சிந்திச்சு செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும். நாம் உள்ளம் திறந்து நம்ம உள்ளம் திறந்து தான் இருக்கிறதுக்கான அடையாளங்களும் உண்டு. அதையும் குரானில் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். 39வது அத்தியாயம் 23ஆம் வசனத்தில் குரானை திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றே ஒன்று ஒத்த வேதமாக உள்ளது. தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுவை நினைப்பதால் மென்மை அடைகின்றன. அப்போ குரான் ஓதுதலை கேட்டாலும் அந்த வசனத்தோட அர்த்தத்தை புரிஞ்சு அதை இது பண்ணாலே அந்த கேட்கக்கூடிய அந்த உள்ளத்து சிலிர்த்து விடுகிறது. அவங்க உடம்பு சிலிர்த்து விடும். இது ஒரு அடையாளம். இன்னொன்று இது சாதாரண மனிதனுக்குள்ள ஒரு அடையாளங்களில் ஒன்று, உள் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அது 17வது அத்தியாயம் 109வது வசனத்தில் அல்லாஹ்வின் வசனங்கள் கூறப்பட்டால், அதாவது அவனுடைய புகழ், அவனுடைய இதை கூறப்பட்டால் அவன் நன்மைகளை வாரி கொடுக்கறதில்ல, அவன் அன்பானவன், இதெல்லாம் அவன் கேட்டால் அழுது முகம் குப்புற அவர்கள் விழுகின்றனர். அல்லாஹ்வுடைய அந்த இரக்க குணம், அந்த இதெல்லாம் மனுஷங்க கேட்கும்போது அழுது முகம் குப்புற அவர்கள் விழுகின்றனர். அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது. அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிற ஒரு அடக்கத்தை அதிகமாக்குகிறது. சஜிதா செய்வார்கள். 5வது அத்தியாயம் 83வது வசனத்தில் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டோரும் மிக நெருக்கமான நேசமுடையவராக இருப்பதையும் அவர்கள் பாதிரிகளும் துறவிகளும் இத்தூதருக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும்போது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வடிவதை நீர் காண்பீர். அப்போ கிறிஸ்தவர்களும் இந்த முகமது நபியோட இதை கேட்கும்போது அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை நீர் காண்பீர் என அவர்களும் இறை நம்பிக்கை கொண்டனர். இது இந்த நம்ம உள்ளம் திறந்திருக்கிறது, உள்ளத்தை திறந்து அதை உள்வாங்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள்ல இதெல்லாம்.